எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில மரங்கள் நல்லா உயரமா நேரா வளருது, ஆனா சில மரங்கள் குட்டையா நல்லா அகலமா வளருது. ஏன் இப்படி? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான காரணங்களை நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஆமாங்க, நாம தினமும் பாக்குற இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் புதிரை அடங்கியிருக்கு. வாங்க, அந்த புதிருக்கு இன்னைக்கு நாம விட தேடுவோம். முதல்ல நம்ம கதையோட 2 ஹீரோக்களை பாத்துருவோம். ஒரு பக்கம் அடர்ந்த காட்டுக்குள்ள உயரமா வளர்ற மரம், இன்னொரு பக்கம் திறந்த வெளியில அகலமா வளர்ற மரம். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். சரி, இந்த மரம் இப்படி வித்தியாசமா வளர காரணம் என்னன்னு பார்க்கலாமா? அது மரங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய ரேஸ். ஆமாங்க, சூரியனுக்காக நடக்கிற ஒரு பந்தயம்தான் அது. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அடர்ந்த காட்டுல நூத்துக்கணக்கான மரங்கள் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா இருக்கு. அங்க எல்லாத்துக்கும் முக்கியமான ஒண்ணு தேவைப்படுது. அதுதான் சூரிய ஒளி. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்போ இந்த போட்டியோட ரிசல்ட் என்ன? சிம்பிள். கீழே இருக்கிற மரங்களுக்கு வெளிச்சம் சரியா கிடைக்காது. வெளிச்சம் இல்லைன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதாவது சாப்பாடு தயாரிக்க முடியாது. எனர்ஜி இல்லைன்னா வளர்ச்சியும் இருக்காது. அப்போ உயிர் வாழ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, மத்தவங்கள விட வேகமா மேல வளர்ந்து சூரிய ஒளிய பிடிக்கிறது. இது ஒரு சூப்பரான சர்வைவல் ஸ்ட்ராட்டஜில. ஆனா இதுவே ஒரு திறந்த வெளியிலன்னு வச்சுக்கோங்களேன், நிலமும் அப்படியே தலைகீழ். அங்க சூரிய ஒளிக்கு எந்த போட்டியும் கிடையாது, தாராளமா கிடைக்கும். சூரிய ஒளி ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால மரம் தன்னோட எனர்ஜிய உயரமா வளர்றதுக்கு செலவு பண்ணாம கிளைகளை நல்லா அகலமா பரப்பி புதர் மாதிரி வளர ஆரம்பிக்குது. ஓகே, இது எல்லாமே வெளியில இருந்து பாக்குறது. இப்போ வாங்க மரத்துக்கு உள்ள போய் பார்க்கலாம். அங்க என்ன நடக்குது, இந்த வளர்ச்சி எல்லாம் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கதான் நம்ம கதைக்கு ஒரு முக்கியமான ஆள் வர்றாரு. அவரதான் ஆக்சின். இது ஒரு ஹார்மோன். இவர ஹைட் ஹார்மோன்னு கூட சொல்லலாம். இது எங்க உருவாகுதுன்னா, மரத்தோட தளிரோட நுனியில. இதோட வேலை என்னன்னா, மரத்தை உயரமா உயரமா வளர வைக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, ஆக்சின் அதிகமா இருந்தா மரத்தோட உயரமும் அதிகமா இருக்கும். இந்த ஆக்சின் பண்ற ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏபிக்கல் டாமினன்ஸ். அப்படின்னா என்னன்னா, அது மரத்தோட மொத்த எனர்ஜியையும் மேல வளருன்னு சொல்லி மெயின் தண்டுக்கு மட்டும் கொடுக்கும். இதனால சைட்ல கிளைங்க பெருசா வளராது. இப்போ நம்ம ஹைட் ஹீரோ ஆக்சினுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வராரு. அவர்தான் சைட்டோகைனின். இது ஒரு பிரான்ச்டு ஹார்மோன். இது எங்க உருவாகுது தெரியுமா? மரத்தோட வேர்ல. அங்கிருந்து மேல வந்து, சைட்ல கிளவிடு, நல்லா பறந்து விரிஞ்சு வளருன்னு சொல்லி பக்காவாட்டு வளர்ச்சிய தூண்டும். சுருக்கமா சொல்லணும்னா, ஆக்சின் உயரத்துக்கோ சைட்டோகைனின் அகலத்துக்கோ. ஒன்னு மரத்தை நேரா மேல் இழுக்குது, இன்னொன்னு பக்கவாட்டுல அகலமாக்குது. அப்போ ஒரு மரம் எப்படி வளரும்? உயரமாவா இல்ல அகலமாவா? அது இந்த 2 ஹார்மோன்களுக்கு நடுவுல இருக்கிற பேலன்ஸ பொறுத்தது. இது ஒரு தராசு மாதிரி. இந்த தராசு தான் மரத்தோட ஃபைனல் ஷேப்பையே முடிவு பண்ணுது. ஆனா கதை இதோட முடியல. சூரிய ஒளி, ஹார்மோன்கள், இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இயற்கையோட ரெசிபி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது. உதாரணத்துக்கு, ரொம்ப காத்தடிக்கிற இடத்துல மரங்கள் குட்டையாவும் நல்ல ஸ்ட்ராங்காவும் வளரும். அது மட்டும் இல்ல, கிளைமேட் எப்படி இருக்கு, அந்த மரத்தோட ஜீன்ஸ் எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா உயிரியலுங்கிறது ஒரே ஒரு ஃபார்முலாவை வச்சு வேலை செய்யறதில்ல. ஒரு மரத்தோட வளர்ச்சிங்கிறது அது சுத்தி நடக்கிற பல விஷயங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தான். சரி, இவ்ளோ சயின்ஸ் பேசிட்டோம். இதுல இருந்து மரங்கள் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். உயரமா இருக்கிற மரம்தான் பெஸ்ட், குட்டையா இருக்கிற மரம் வீக் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷனே தப்பு. நிஜம் என்னன்னா, ஒவ்வொரு வடிவமும் ஒரு வெற்றிகரமான யுக்தி. ஒவ்வொரு மரமும் அது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை பக்கவா மாத்திக்குது. அதுதான் அதோட வெற்றி, அதோட புத்திசாலித்தனம். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லுது. வளர்ச்சி வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனா மதிப்பு ஒண்ணுதான். இது மரங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? சோ இனிமே நீங்க ஒரு மரத்தை பார்க்கும்போது சும்மா பார்க்காதீங்க. அது என்ன கதை சொல்லுதுன்னு கேளுங்க. அது உயரமா இருக்கா இல்ல அகலமா பறந்து விரிஞ்சிருக்கா? அது ஒரு அடர்ந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த கதைய சொல்லுதா இல்ல ஒரு திறந்த வெளியோட சுதந்திரத்தை சொல்லுதா? யோசிச்சு பாருங்க.